வணக்கம் தமிழா. தமிழ்நாடு வன சீருடை பணியாளர் தேர்வு குழுமம் நடத்தும் வனக்காவலர் பதவிக்கான தேர்வு அக்டோபர் 4ஆம் தேதியிலிருந்து 6ஆம் தேதி நடந்துக்கிட்டு இருக்கு. 4ஆம் தேதி 5ஆம் தேதி முடிச்சு 6ஆம் தேதி நடக்க போகுது. தேர்வு எளிமையானதாகவே இருந்தது. கட் ஆஃப் அதனால் கொஞ்சம் அதிகமாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா கொஸ்டின் ரொம்ப ஈஸியாக தான் சொல்லியிருக்காங்க. எல்லாருமே 130 கொஸ்டின் 140 கொஸ்டின் அது மாதிரிலாம் சொல்கிறாங்க. 120 130 எல்லாமே அப்படி போகும்போது கொஞ்சம் கட் ஆஃப் கூட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஸ்டின் கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது. இதற்கான இந்த தேர்வுக்கு அப்புறம் ஆன்சர் கீ எப்போ விடுவாங்க, ஃபைனல் ஆன்சர் கீ இதை பற்றி ஒரு தற்காலிக தேதியில் அஃபீஷியலாக விட்டுருக்காங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தா நீங்கள் தேர்வு எழுதக்கூடிய கொஸ்டின் அண்ட் ஆன்சர் கீ இது பார்த்தீங்கன்னா 2019 அக்டோபர் 3ஆவது வாரம் வெளியிடப்பட்டு சொல்லியிருக்காங்க. அதற்கப்புறம் அந்த ஆன்சர் கீயில் எதாவது தவறுதல் இருந்துச்சு அப்படின்னா அதை சரி பண்ணி சரியான ஆன்சர் என்னைக்கு விடுவாங்க பார்த்தீங்கன்னா அக்டோபர் 5ஆவது வாரம். அடுத்து விண்ணப்பதாரர்கள் தேர்வு பட்டியல் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த எழுத்து தேர்வில் தேர்ந்தெடுக்கப்பட்ட இணையதள தேர்வில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 1:3 எடுக்க போகிறாங்க. இது நவம்பர் 2nd வீக்கில். அடுத்து சான்றிதழ் சரிபார்த்தல் சென்னையில் நடக்கும். உடற்தகுதி சரிபார்த்தலும் சென்னையில் தான் நடக்கும். இது சென்னையில் மட்டும்தான் நடக்கும். இது நவம்பர் 4th வீக். அடுத்து உடல் திறன் தேர்வு பார்த்திங்கன்னா சென்னையில் நடக்கும். இதுவும் நவம்பர் 4th வீக். இது நேற்று அஃபிஷியலாக விட்டுருக்காங்க. அப்போ இந்த தேர்வு பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதத்துக்குள்ளேயே முடிஞ்சிருது. இப்போ அக்டோபர் 2 மாதம்தான் இருக்குது. வேகமாக ஆன்சர் கீ விட்டுருவாங்க, ஃபைனல் ஆன்சர் கீ விட்டுருவாங்க, தேர்ந்தெடுக்கப்பட்ட விண்ணப்பத்தள பட்டியலில் விட்டுருவாங்க. இதெல்லாமே உங்களுக்கு நவம்பர் மந்த் ஃபுல்லாகவே முடிஞ்சிருது. ஓகேங்களா? முழு மூச்சாக ட்ரை பண்ணுங்கள். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தேர்வு கொஞ்சம் தள்ளி இருக்கனால அட்டன் பண்ணியிருக்க மாட்டாங்க. இன்னொன்று கொஸ்டின் ரொம்ப எளிமையாக இருந்ததுனால கொஞ்சம் கட் ஆஃபும் கொஞ்சம் வரலாம். மேலும் இது போன்ற தகவலை தொடர்ந்து பெற தமிழ் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.